சொதப்பதப்பா. சனியில ஆனமடி அப்படியே நிக்குது நல்லா மூன்று பழங்கள் கொட்டி பைபாஸ்ல லாரி வரணும் நேரம் வர மேல் பராக பாசனம் மேல் பராக என்ன பாக்குறது எங்க கீழே பாக்குறீங்க சரி பார்த்தாயா நம்ம கேட்ட ஒரு அழகிய பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டேன் அதோ பார்த்தாயா ஆடிக்கொண்டு செல்கின்றோம் அதோ பாரு ரொம்ப அழகா இருக்குது எனக்கு தெரியலையா எனக்கு தெரியல உனக்கு கண்ணு சாலை வேணுடா அந்த பெண்ணை குறிப்பிடையாக சென்று மடக்கி விடுத்து நம்முடைய ஆசை புறப்பட்டு என்னவோ ஆம்பளன்றானே பொம்பளன்றானே அதுக்குள்ள பார்த்தா எப்படி தாத்தா நீ 9 ஏய் எஜமா ஐயோ ஐயோ மாடு மேக்ஸிமம் மாடு கொஞ்சம் பக்குவமா ஐய் நான் வச்சான் இல்லப்பா கையை வச்சான் கை தானே வேற ஒண்ணும் இல்லையா முன்னாடி முடியாது நம்ம நேரம் கட்டாயி போயிருக்கீங்க நான் தான் போய் போன ஜாயின் பண்ணா நிரம்பிய தற்போது உங்களுக்கு இந்த இடத்துல வேலை என்பது கிடையாது ஜம்மா சரி இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் வாடா கும்பலா போகும்னு சொல்லுவேன் ஆமா ஏய் பசின்னு சொன்னா போதும் ஹோட்டலுக்கு போவாரு வாங்கி கொடுப்பாரு வயிறார வாங்கி கொடுப்பாரு உட்காந்து சாப்பிடு நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லுவாரு நம்ம கைது கிழங்கு 2 பேரும் வெளியே வந்துருவோம் இவர் துட்டு கொடுத்து வருவான்னு பார்த்தா இவர் மாவாட்டிக்கிறார் உள்ளா சனின செச்சவையா இல்ல அப்ப எங்க ஏன் போக சொல்றேன் அப்ப நீ சொல்றத பார்த்தா கறிவேப்பிலை மாதிரி அந்த கறிவேப்பிலையே எல்லா குழம்புலையும் போடுறாங்க ஆனா சாப்பிட எடுத்து போட்டுதான் சாப்பிடுறாங்க அத வரை 2 பேரும் எல்லா வேலைக்கு வச்சுக்கிறேன் இங்க மட்டும் வானான்றிய எதற்காக உங்களை அனுப்புகின்ற எதற்காக இவ்விடத்துல இறக்கற்ற பெண்ணை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் இருவரும் அப்புறமாக சென்று எவரும் வராதபடி உங்களுக்கு ஏற்ற நான் போதான் சொல்றியா சும்மா இருங்க
3 பேர் வந்த 3 பேர் பங்கு உண்டு. இதெல்லாம் என்ன பண்றா வரலையா வந்து வந்துட்டான். ஐயமா போடா 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 போடா. டேய் போடா ஏய் வயசு பத்தாத பையா எல்லாம் பார்த்தா கண்ணு கெட்டுடும். டேய் நீ போடா டேய் நானே அதுமா புட்டி ஏத்துக்குறோம். வாயை குத்து சூத்த புண்ணாய்க்கிற போடா போடா கண்ணு நீ ஆட்டல யாரா டேய் போணுமா? உனக்கு வேலை கிடையாது. உனக்கு ஒரு வாரம் விடுமுறை. ஒரு வாரம் யார் கொடுத்தியா? ஒரு வாரம் சம்பளம் யார் கொடுக்குறா? ஏண்டா விடுமுறை தான் தருவாங்க, சம்பளம் வேற தருவாங்களா? என் கொடுத்தாதான் வேலை செய்வோம். சரி உனக்கு ஒரு வாரம் விடுமுறை, சம்பளம் சேர்த்து விடு. முடிஞ்சா பாரு, இல்லைன்னு வச்சுக்கா என்ன கூப்பிடு நான் வரேன். நான் என்ன இங்க கவலையாடி இல்ல ஆளு பக்கம் தொண்டா ஏசிதான் போவோமே. உடனே போற அறிவுல கம்மி ஆட்டியா? அறிவு தான் உனக்கு, புத்திக்கு தான் உனக்கு, வயிற்று என்ன துண்ற துண்ற மகனை கொடுத்தன்னு வச்சுக்கா பொண்ணு மொத்தம் அப்படின்னு என்ன கேலாம். உடனே போற உடனே போற கட்டானவுடன் பட்டு போன்ற மேனி. உங்களுடைய பெயர் என்ன போகும்? என் பேரா? என் பேர் எதுக்கு கேட்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளாம சொல்ல முடியாது. என் பேர் சொல்ல முடியாதுன்னா மாடி போடி தான் கூப்பிடணும். முடியாது. ஐயோ கூப்பிடாது. என்ன திட்டு வாரி தெரிஞ்சா அப்படி என்றால் உன் பெயரை கூடு. என் பேர் தான் சுந்தரி. சுந்தரி. ஆஹா தோற்றத்தை கேட்ட பையன், பெயர் கேட்ட வருவோம். சுந்தரே என்ன சுந்தரே என்ன? வரமாட்டேன். ஐயோ நான் வரமாட்டேன். எதுக்கா? எனக்கு பிடிக்காது. நீ எதுக்காக கூப்பிட்ட? நீ எதுக்காக கூப்பிட்ட? ஓய் சுந்தரியா ஞம் ஞம் அப்படின்னா ஒண்ணும் புரியாது. அப்படின்னா என்ன? இல்ல ஆஹா நம்மள வேலை இல்லாம ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதா? நான் நட்டு தரேன். தெரியாது. நான் போக வேண்டிய தேடுவாரு. உனத்தான் வந்துக்கிறேன் வழிய போக வேண்டும். சரி, சுத்தி வளைத்து பேச விரும்பவில்லை. கட்டி அடித்து ஒரு மொத்த தரவு என்ன இருக்கின்றாய்? தர முடியாதடா. முடியாதடா. நீ தரவில்லை என்றால் மொத்தம் நான் தருகின்ற உனக்கு முடியாதடா. அண்ணே காதலிக்க தோணுதடி கட்டான வயசு. ஒரு பெண்ணென்று பாராமல் இப்படி செய்யலாமா? இது முறையா? ஏண்டா அறிவு இருக்கா? புத்தி இருக்கா உனக்கு? ஏய் என் உயிரை போகணும். முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாதடா. முடியாது 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 பேசுவாங்க.
ஆஹா என்ன எனக்கு பயந்து உன்னை பார்க்க பார்க்க மனிதருக்கு ஆசை அதிகமாகி கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? என்ன பக்கம் தேனை சொல்லும் வா. உன்னை பார்க்க பார்க்க என் மனதில் இருக்கும் காதல் ஆசை அதிகமாக கொண்டா இருக்கின்றது. ஆழ்த்துறதான் அனுமதிங்கிறானு என்ன சொல்றா? வரேடப்பா மாமா கல்யாணமா என் நிலைமை என்ன ஆகுமோ? கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? முதலிரவா? ஆமா. முதலிரவு சொல்றியா? அது எப்படி இருக்கு மாமா? ஆஹா, நீ பஞ்சநமத்தில் அமர்ந்திருக்க, நான் சொம்புல பால் எடுத்துக்கிட்டு பஞ்சநமத்தில் பாலை நீ குடிக்க நான் குடிக்க, வாழைப்பழத்தை தோலை உரிச்சு மூவாயில நான் வைக்கும், ஏவாயில நீ வைக்கும். உடனே லைட் ஜம்மால் ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் பண்ண உடனே சொல்லக்கா எப்படி தெரியுமா? உன்னை பார்த்த போது என்னால் முடியாதுப்பா. சுந்தரி உடம்பு சரியில்லை. யாருமே கிடையாது. வெக்கத்தை விட்டு காலையே போலாமா? தமிழ்நாட்டு இங்கதான் பார்த்தா ஓட்ட ஓட்ட தான் காலையில் மரியாதையா நான் வரமாட்டேன். வர முடியுமா? முடியாதா? சுந்தரி எவ்வளவு அழகா இருப்பா. தப்பதப்பா உனக்கு மட்டும் வாயனே என்னை நீ
தொட்டா எடை ஐயோ ஐயோ என் மானமே போச்சு டேய், என்ன வேண்டா உள்ள இட்டுமா குனிதான் இந்த மாதிரி மூஞ்சியும் இந்த மத்து தெரியாதா அடிக்க மாட்டேன் நான் கட்டுனேன் நீ ஏன்டா வந்தது மானமே போச்சடா காடையும் மாமா கணேசு மாமா கண்ணே பள்ளி மணிகண்டா இருந்தாலும் சனினே மானத்தை வாங்கி போடா மானத்தை போடா ஒன்னே தெரியல நம்ம வெள்ளை மாடு வச்சுங்க என்ன பசு மாடு சனிக்கு வந்துக்கிற அப்படி இல்லையா காளை மாடு ஓன எட்டாரியா பார்த்தா தந்து அங்கே கொட்டையில பட்டு கிடப்பாங்க மாமா ஓ ஏறிக்குது எய்தா நான் ஒரு வைத்தியம் சொல்றேன் அதனாலதான் உனக்கு தேடி அத வரேன் என்னதான் நாடி வருவாங்க வைத்தியனா நீ பச்சை மிளகா ஓட்ட ஓட்ட அரிசி தரு சொன்னா இது நம்பால் தான் நானும் ஒரு 10 போலாம் இன்னொரு கிராக்கி இது லொட்டு போடுறாங்க நல்லா கட்டியா பாப்பா மத்தி பாம்பு ஜியோ யார் சொல்லா நீ நான் போட்டு அவரு அவரும் மாட்டாரு அப்படியா கம்பல ஒரு ஆள் தான் விட்டு வச்சுக்கிறோம் யாரு ராபர்ட் தான் விட்டு மச்சாலாம் நான் சரி சரி என்னடி தேர நம் சில்லாக்குது என்னாச்சு அவன் இட்டும் போனா வைக்க போ தோப்புக்கா போனீங்க இட்டும் போய் படுன்றான் என்னது நான் அழகி வந்தோம் பாரு அழகி கனவு கண்டு அது மட்டும் இல்ல என்னாச்சு புனேன்றான் எதுக்கு அவனுக்கு தான் தெரியாது என்ன சரி நான் வானா முடியாது நான் பாதிப்பட்டுக்கிறேன் அவகிட்ட போய் சொல்றேன் நானி வாங்கி தரேன் அடிச்சு அப்படியே மாடி தப்பு நீ எங்கதான் அடிக்காத விடுவேன் சரியா என் பேரை கேக்குறேன் என் பேர் பூமிகா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா தலை என்ன போட காசுக்கிறேன் கவர்மெண்ட் சிங்கா சொல்லு அது கடையில இல்ல ஏரி களிமண் அப்படியே அதான் நல்லா கட்டினா யாரு தெரியா எங்க பாட்டி இது பாத்ரூம் குளிச்சிருந்தா கொடி மேல போட்டு தூக்கி ஓடியாங்க எங்க பெரியமா என்னால நடக்க முடியல வரேன்னா பார்த்து போயிட்டா மோசமான பாவி உச்சரா நடந்துக்கோ நானே அவஸ்தப்பட்டேன் பாவாடையாத்த பாட்டி நெல் போடுற கோழி மாதிரியா இருக்குது அப்படியே சரியா பாவாடை வச்சுங்க என் மாயா எப்படி இருக்குப்பா எங்க ஆயா நீ தான் வச்சுங்க பாமத்தி என்ன கட்டெடுத்த மொத்தம் முடியாதா முடியாது தெய்வத்தின்
இப்படி தாண்டி கொண்டு அடிக்கின்றாயே, இது புரியா? இது அடிக்குமா? நீ அக்கா தங்கி குறைக்கவில்லையா? இப்படி அடிக்கின்றது நாயப்படப்பா. அக்கா தங்கச்சியோட பிறந்த நாயா நீங்க நட்டு போடுறேன். இந்த வேலையை அங்க நட்டிருக்கேன். கட்டிடத்தோட முத்தம் தர முடியாதா? முடியாது. முடியாது என்று உரைத்த உன்னை விட போவதே கிடையாது. ஐயோ தற்போது பலவந்தமாக ஆஹா, தேடி கிடைக்காத இன்பம், காண கிடைக்காத இன்பம். இதை விட பெரிதான மேல வைக்கின்றது. அந்த வேலை முடிந்தது சென்று வருகின்றது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். என்னை இப்படி சீரழித்தீர்களே. நீங்கள் தான் எனக்கு திருமணம் கொள்ள வேண்டும். மனதிரத்தை நடந்து கொண்டு உடலை சுமனுக்கு என்னால் முடியாது. ஆகையால் நீங்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாய் என் கயத்தில் ஒரு தாலி காட்டுங்கள் ஐயா. கஞ்சா கஞ்சா மெஞ்சுவாங்க. மெஞ்சதுக்கு அப்புறம் காலில் கட்டி கெஞ்சுவாங்க. ஐயா, இடத்துல யாரும் கிடையாது. நீ நான் மட்டும்தான். ஆமாம், நடந்தது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. சாப்பிட்டமா, கை கழுவணுமா, போனமான்னு ஐயா ஐயா திருமணம் என்றால் என் நாட்டு மக்களை கேவலம் பேசுவார்கள். என் அண்ணனுக்கு தெரிஞ்சால்
என் அண்ணன் உயிரில் இருக்க மாட்டார். ஆகையால் உங்க கரத்தால் திருமணம் செய்து கொள்ளுங்க ஐயா, மாலை மாற்றிக் கொள்ளுங்க ஐயா. உனக்கு நட்சத்திரம் செய்தால் வேண்டும். ஆமாம் ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. உத்தமையாலவா எப்பையா நான் ரெடியாக்கிறேன். என்ன சமாச்சாரம்? நான் முடிஞ்சுட்டா முடியலையா? இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுதா படிக்கலையான்னு சொல்லுங்க. இவர் என்ன உரைக்கின்றார்? என் கற்பை கடுத்து விட்டீர்கள். ஆமா. ஆகையால நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உரைக்கின்றார். ஒரு வேலை திருமணம் செய்ய மறுத்தால் நாட்டு மன்னடத்தில் சென்று கருத்த முகமுடியனை கடுத்து விட்டான் என்று உரைத்து விட்டார். உண்மை சொல்ற நமக்கு தான் ஆப்பு. யாருக்கா ஆப்பு வச்சுக்குவாங்கன்ற ஆபத்து. அதனால என்ன செய்ய போறீங்க? திருமணம் செய்வது போல் செய்து இவள் கதை எங்கேயா? அதுதான் வந்தேன் நானு. கொண்டு வாடா மாலையா மாங்கல்யா. மாங்கல்யம் மட்டும் தான் இருக்குது. மாலை இருந்தா அப்படி போடு. என்னங்க கற்பை கடத்த நானே அப்படியா? திருமணம் செய்து கொள்ளாமல் ஆகட்டுங்க, நன்றிங்க. எப்போது நீ ஆசைப்பட்டவாறு அப்படியா? நானே உன்னை திருமணம் செய்து பாலும் டீயும் கொடுக்குறவா? திருமணம் முடிந்துவிட்டது. ஆமாங்க. நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆமா. ஆகையால் அதோ பாரு, இல்லத்தை பாரு, அங்க பாரு. யார் இல்ல மகன்? குளக்கரைக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா இந்த குளத்தில் இருக்கின்றாயே. அண்ணா அண்ணா யார் என்று தெரியவில்லை. ஒரு கருத்த முகவரி நான் நீர் இருக்கின்ற போது தடுத்து என்னை எச்சரிக்கை சொன்னான். என்னால் முடியாது சொன்னேன். என்னை வலுக்கட்டாய் பண்ணி இழுத்து போய் என் கருப்பு அழைத்து விட்டேன் அண்ணா. அது மட்டுமில்லை அண்ணா, என் கருப்பு அழைத்துவினே திருமணம் செய்து கொள்ளைக்கு எஞ்சினேன் ஆகிறேன். அப்போ என்னை திருமணம் செய்து கொண்டு அதப்பா இல்லம் செல்லாமான்னு கூப்பிட்டு என்னை அழைத்து என்னை காய்ச்சல் கூத்திவிட்டேன் அண்ணா. இந்த பாவியை விட்டு பிரிந்து விட்டாயே. உனக்கு எப்படியெல்லாம் திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேனே அண்ணா. அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் அண்ணா. என்னம்மா? அண்ணா